பிரதோஷம் என்பது சிவபெருமானின் அருளை பெறும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. பிரதோஷ நாளில், குறிப்பாக தேய்பிறை பிரதோஷம், மகா வழிபாட்டின் சிறப்புக்குரிய காலமாக விளங்குகிறது. இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டு பாவங்களை நீக்கி நன்மைகளை பெற முடியும் என்று கூறப்படுகிறது. பிரதோஷம் என்பது சிவபெருமானின் பிரதான வழிபாட்டு திதியாகும். பெரும்பாலானவர்கள் பிரதோஷ நேரத்தில் விரதம் வைத்து அல்லது அசைவம் தவிர்த்து சிவ வழிபாட்டில் ஈடுபடுவர். அந்த நேரம் பொதுவாக மாலை அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும். இந்த நேரத்தில் அல்லது பின்னர் எளிமையான வழிபாட்டைச் செய்தாலே பெரிய பலன் கிடைக்கும். தேய்பிறை பிரதோஷம் என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு மிகுந்த சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில், குறிப்பாக புரட்டாசி மாதம் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. இது விசேஷமாக கைலாச பிரதோஷம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் வீட்டில் இருந்தால் சிவலிங்கம் அல்லது சிவன் சிலையை வைத்து அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணி நேரம் வரை பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இதற்கு பசும்பால் பயன்படுத்துவது சிறந்தது. பூஜை அறை பெரியதாக இருந்தால் அங்கு நாற்காலி வைத்து அதன் மேல் சிவலிங்கம் அல்லது சிவன் சிலையை வைப்பது சரி. குறுகிய இடங்களில், ஹாலில் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம். வழிபாடு முடிந்த பின் சிவபெருமானுக்கு 11 முறை வலம் வந்து பாவங்களை நீக்க வேண்டும். இந்த வலம் வருதல் மற்றும் வழிபாடு சிவ அருளை கொண்டு பாவங்களை தீர்க்கும். வழிபாட்டின் போது நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்வது வழிபாட்டின் சிறப்பினை மேலும் அதிகரிக்கும். இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைத்து அந்த வழிபாட்டின் முழுமையை கூறி சிவபெருமானின் அருளை பெறுவது மிகவும் பயனுள்ளதாகும். ஆலயத்திற்கு சென்றால் நந்தி பெருமானின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு நந்தி மற்றும் சிவபெருமானை சேர்த்து 11 முறை வலம் சென்றால் பாவங்கள் நீங்கி அனைத்தும் நன்மையாக அமையும். இவ்வாறு எளிமையான வழிபாட்டில் இந்த நேரத்தில் சிவபெருமானின் அருளை பெற, பாவங்களை தீர்க்கவும் யோகங்களை பெறவும் சிறந்தது. சிவபெருமானின் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சுபம், சாதனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தரும். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.